நம்ம ஃப்ரைஸ் எல்லாத்துக்குமே வந்து இப்போ நம்ம சரி ஃபீட் பண்ணுற டைம் தான். சரி அதனால் சரி ஃபீட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு 3, 4 பேட்ச்சு எடுத்து அவங்கள வந்து வளர்த்து அவங்க பேரண்ட்டு கூடயே விட்டாச்சு. அவங்களும் நல்லா வந்து குரோத் வைஸ் வந்து பார்த்தா நல்லா தான் இருக்குது. இன்னும் கலர் ஆனால் இப்போ தான் கலர் வந்துட்டு இருக்குது. நான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு இதில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு பார்த்தா நம்மக்கிட்ட இருக்கிற ஃப்ரைஸ்லாம் பார்த்தா கலெக்ட் பண்ணிட்டு இதில் தான் நான் எடுத்து வச்சுருப்பேன். எடுத்து வச்சுட்டு சரி ஆர்டிமியா ஃபீட் பண்ணலான்ட்டு பண்ணிட்டு இருந்தேன். ஆர்டிமியா ஃபீட் பண்ணோடனே எந்த அளவுக்கு வந்து எடுக்கிறாங்க, எல்லாருமே நல்லா சூப்பராக எடுக்கிறாங்க. மோஸ்ட்டாக வந்து லைவ் ஃபீட் கொடுத்தா வந்து க்ரோத் நல்லாயிருக்கும், கலர் வைஸ் வந்து நல்லா கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதனால தான் சரி நாமளும் சரி ஆர்டிமியா ஃபீட் பண்ணலான்ட்டு ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன். எந்த அளவுக்கு ஒரு அழகாக சூப்பராக எடுக்கிறானுங்க. இவனுங்க தான் ஆர்டிமியா போட்டோடனே உடனே எல்லாரும் வந்துடுறது. பார்க்கறதுக்கே என்ன ஒரு ஆசையாக இருக்குது. நம்ம எவ்வளோ தான் ஒரு டிப்ரெஷனு எதுவாக இருந்தாலும் இந்த மீன்கிட்ட வந்து உக்காஞ்சிட்டு அதுங்க ஃபீட் பண்ணிவிட்டு அதுங்கள பார்த்துட்டு இருக்கிறது நல்ல ஒரு மைண்டுக்கு ரிலாக்ஸாக இருக்குது. டிப்ரெஷனு, ப்ரெஷரு அப்படின்ட்டு நம்ம எவ்வளோ தூரம் வெளியில் மெடிக்கலு, டாக்டர் அப்படின்ட்டு செலவு பண்ணிருப்போம். ஜஸ்ட்டு வீட்டில் ஏதாச்சும் பெட்டு இல்லை இது போல் ஃபிஷ்ஷு இது போல் வளர்த்துட்டு அவங்க கூட வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது எதுவுமே தேவையில்ல. எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது.